ஓம் சாந்தி 21/12/2024. இனிமையான குழந்தைகளே, உண்மையான வருமானத்திற்காக முயற்சி முதலில் தான் செய்யுங்கள், பிறகு தனது உற்றார் உறவினர்களுக்கு செய்வியுங்கள். தானம் வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். கேள்வி: சுகம் மற்றும் அமைதியை பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? பதில்: தூய்மை. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம், அமைதி இருக்கும். தந்தை தூய்மையான உலகம் சத்யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கு விகாரம் இருக்கவே இருக்காது. யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க முடியாது. அதாவது, விகாரங்களின்றி உலகம் எப்படி இயங்கும்? இப்பொழுது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் இந்த பதீத்த உலகை மறக்க வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சிவ் பாபாவும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார் எனில், சாலிகிராம் குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றனர். ஆத்மா ஓம் சாந்தி என்று கூறுகிறது. அமைதி தந்தையின் குழந்தைகள். அமைதிக்காக காடுகளுக்கு சென்று வழி தேட வேண்டிய அவசியமில்லை. ஆத்மாவே அமைதியானது. பிறகு ஏன் வழி தேட வேண்டும்? இதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அந்த தந்தையிடம்தான் எங்கு சுகம், அமைதி கிடைக்குமோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். அமைதி மற்றும் சுகத்தை அனைத்து மனிதர்களும் விரும்புகின்றனர். ஆனால் சுகம் மற்றும் அமைதிக்கு முன்பு தேவைப்படுவது தூய்மை. தூய்மையானவர்கள் பாவனம் என்றும், அசுத்தமானவர்கள் பத்தீத்தம் என்றும் கூறப்படுகின்றனர். பத்தீத்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றனர். வந்து எங்களை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அவர் பத்தீத்த உலகத்திலிருந்து விடுவித்து பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராவார். சத்யுகம் தூய்மையானது, கலியுகம் அசுத்தமானது. அது விகாரமற்ற உலகம், இது விகார உலகம். உலகம் விருத்தியடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சத்யுகம் விகாரமற்ற உலகம் எனில் அவசியம் மனிதர்கள் குறைவாக இருப்பர். அந்த சிலர் யாராக இருப்பர்? உண்மையில் சத்யுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் அமைதியான உலகம், அதாவது சுகதாமம் என்று கூறப்படுகிறது. இது துக்கதாமம் ஆகும். துக்கதாமத்தை மாற்றி சுகதாமமாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார். சுகத்தின் ஆஸ்தியை கண்டிப்பாக தந்தைதான் கொடுப்பார். இப்பொழுது அந்த தந்தை கூறுகின்றார், துக்கதாமத்தை மறந்துவிடுங்கள், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதுதான் மன்மனா பவ என்று கூறப்படுகிறது. தந்தை வந்து குழந்தைகளுக்கு சுகதாமத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். துக்கதாமத்தை விநாசம் செய்வித்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். இந்த சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. யார் முதலில் சுகதாமத்திற்கு வருகிறார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். இந்த விஷயத்தை மட்டுமே நினைவு செய்தாலும் கூட குழந்தைகள் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிட முடியும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள், பிறகு ஆஸ்தியை, அதாவது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். முதலில் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். ஆகையினால் தன்னை சாந்தி தாம், பிரம்மாண்டத்திற்கு எஜமான் என்று புரிந்து கொள்ளுங்கள். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தன்னை அங்கு வசிக்கக்கூடியவன் என்று புரிந்து கொண்டால் இந்த உலகை மறந்து கொண்டே செல்வீர்கள். சத்யுகம் சுகதாமமாகும். ஆனால் அனைவரும் சத்யுகத்திற்கு வந்துவிட முடியாது. யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இது உண்மையான வருமானமாகும். இது உண்மையான தந்தை கற்பிக்கின்றார். மற்ற அனைத்தும் பொய்யான வருமானங்கள் ஆகும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானம்தான் உண்மையான வருமானம் என்று கூறப்படுகிறது. மற்றபடி அழியக்கூடிய செல்வங்கள் பொய்யான வருமானங்கள் ஆகும். துவாபர் யுகத்திலிருந்து அந்த பொய்யான வருமானம் செய்து வந்தீர்கள். இந்த அழிவற்ற உண்மையான வருமானத்தின் பிராப்தி சத்யுகத்தில் ஆரம்பித்து திரேதாவில் முடிவடைகிறது.
அதாவது அரை கல்பத்திற்கு அனுபவிக்கிறீர்கள். பிறகு பொய்யான வருமானம் ஆரம்பமாகிவிடுகிறது. இதன் மூலம் அரை கல்பத்திற்கு துளி அளவு சுகம் கிடைக்கிறது. இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை ஞான கடலானவர்தான் கொடுக்கின்றார். உண்மையான வருமானத்தை உண்மையான தந்தை செய்விக்கின்றார். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. பாரதம்தான் இப்பொழுது பொய்யான கண்டமாக ஆகியிருக்கிறது. வேறு எந்த கண்டங்களையும் உண்மையான கண்டம், பொய்யான கண்டம் என்று கூறுவது கிடையாது. உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடிய சத்திய சக்கரவர்த்தி அவர் ஒருவரே ஆவார். ஒரே ஒரு இறை தந்தைதான் சத்தியமானவர், மற்றவர்கள் பொய்யான தந்தைகள். சத்யுகத்திலும் உண்மையான தந்தையர் கிடைக்கின்றனர். ஏனெனில் அங்கு பொய், பாவங்கள் இருக்காது. இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும், அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். ஆக இப்பொழுது இந்த உண்மையான வருமானத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? யார் முந்தைய கல்பத்தில் வருமானம் செய்தார்களோ அவர்கள்தான் செய்வார்கள். முதலில் தான் உண்மையான வருமானம் செய்து பிறகு தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கு உண்மையான வருமானம் செய்விக்க வேண்டும். இவ்வாறு முதலில் தனது வீட்டில் புண்ணிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். Charity begins at home. சர்வவியாபி என்ற ஞானம் உடையவர்கள் பக்தி செய்ய முடியாது. எப்பொழுது அனைவரும் பகவானின் ரூபங்களாக ஆகியிருக்கின்றார்களோ பிறகு யாருக்கு பக்தி செய்வர்? ஆக இந்த புதை குழியிலிருந்து விடுவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. சந்நியாசிகள் தனது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஞான தானம் எப்படி செய்ய முடியும்? முதலில் அவர்கள் வீட்டில் செய்திகளை கூறுவதே கிடையாது. ஏன் கூறுவதில்லை என்று கேளுங்கள். அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கூறுவதில் என்ன இருக்கிறது? இன்னாரது குடும்பத்தில் இருந்தேன், பிறகு சந்நியாசம் செய்தேன். உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் உடனேயே கூறிவிடுவீர்கள். சந்நியாசிகளுக்கு பல சீடர்கள், அதாவது பின்பற்றுபவர்கள் இருக்கின்றனர். ஒருவேளை அவர்கள் அனைவரும் பகவான் ஒருவர்தான் கூறினால் அவர்களிடத்தில் அனைவரும் கேட்பர். உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறியது யார்? BK கூறினார் என்றால் அவர்களது தொழிலே அழிந்து போய்விடும். இவ்வாறு தனது மதிப்பை யார் கெடுத்துக் கொள்வர்? பிறகு யாரும் உணவும் கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் சந்நியாசிகளுக்கு மிகவும் கடினமாகும். முதலில் தனது உற்றார் உறவினர்களுக்கு ஞானம் கொடுத்து உண்மையான வருமானம் செய்விக்க வேண்டும். இதன் மூலம் அவர்கள் 21 பிறவிக்கு சுகம் அடைய வேண்டும். விஷயம் எளியதுதான். ஆனால் நாடகத்தில் இவ்வளவு சாஸ்திரங்கள், கோவில் போன்றவைகள் உருவாக்குவது பதிவாகி இருக்கிறது. பத்தீத்த உலகில் இருப்பவர்கள் இப்பொழுது பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். சத்யுகம் இருந்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் கலியுகத்தின் ஆயுள் 1,00,000 ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். பிறகு மனிதர்கள் சுகதாமம் எங்கு இருக்கிறது, எப்பொழுது ஏற்படும் என்பதை எப்படி புரிந்து கொள்வர்? மகா பிரளயம் ஏற்படும், அதன் பிறகுதான் சத்யுகம் வரும் என்று அவர்கள் கூறுகின்றனர். முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் கால் விரல்களை சுப்பிக்கொண்டு கடலில் ஆழ இலையின் மீது வருவார். எங்கிருக்கும் விஷயத்தை எங்கே கொண்டு சென்று விட்டனர்? இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன். அதனால்தான் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்ததாக காண்பிக்கின்றனர். பிறகு கைகளில் சாஸ்திரங்களையும் கொடுத்து விட்டனர். இப்பொழுது பிரம்மா அவசியம் இங்கேதான் இருக்க வேண்டும். விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணனின் ரூபத்திலும் இங்குதான் இருக்கின்றார்கள். பிரம்மாதான் விஷ்ணுவாக ஆகின்றார், பிறகு விஷ்ணுவே பிரம்மாவாக ஆகின்றார். இப்பொழுது பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக உருவாகின்றாரா அல்லது விஷ்ணுவிலிருந்து பிரம்மா உருவாகின்றாரா? இவை அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஆனால் யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீரம் விடுகின்ற வரைக்கும் புரிந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் முற்றிலுமாக 100% புத்தியற்றவர்களாக, ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். நீங்களேதான் புத்திசாலியாக, தேவி தேவதையாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள்.
மனிதர்களால் உருவாக்க முடியாது. நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து முற்றிலும் கலைகள் அற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் சுகதாமத்தில் மிகுந்த அமைதியுடன் இருந்தீர்கள். இப்பொழுது அமைதியற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் கணக்கை கூற முடியும். இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள், சீக்கியர்கள், ஈசாயி மடம் போன்றவர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர்? இந்த கணக்கு எடுப்பது மிகவும் எளிதாகும். ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக பாரதவாசிகள்தான் ஆவர். நாட்டு நடப்படுகிறதல்லவா? இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். தான் புரிந்து கொண்ட பிறகு முதலில் தனது தாய், தந்தை, சகோதர சகோதரிகளுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும். பிறகு தனது வீட்டில் உள்ளவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். தாய் வீடு, மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஞானம் கூற வேண்டும். தொழில் போன்றவைகளிலும் முதலில் தனது சகோதரர்களை தான் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்கின்றனர். இங்கும் அப்படித்தான் இருக்கிறது. கன்னியர் என்றாலே தனது தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டை முன்னேற்றத்தில் கொண்டு செல்பவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. அசுத்தமானவர்களால் முன்னேற்ற முடியாது. அப்படியெனில் எந்த கன்னிகைகள்? இந்த பிரம்மாவின் கன்னிகைகள். பிரம்மா குமாரிகள் அல்லவா? இங்கு அதர் கன்னிகைகள், அதாவது மாதர்களுக்கும் குன்வாரி கன்னிகைகளுக்கும், அதாவது குமாரிகளுக்கும் கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறதல்லவா? இங்கு உங்களது நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த தில்வாடா கோவில் மிக சரியானது ஆகும். மேலே சொர்க்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்குதான் சொர்க்கம் இருக்கிறது. ராஜயோகத்தின் தபஸ்யாவும் இங்குதான் நடைபெறுகிறது. யாருடைய கோவிலோ அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உள்ளுக்குள் ஜெகதம்பா, ஜெகத்பிதா, ஆதி தேவர் போன்றவர்கள் அமர்ந்திருக்கின்றனர். நல்லது. ஆதி தேவன் யாருடைய குழந்தை? சிவபாபாவின் குழந்தை. அதர் குமாரி, குன்குமாரி, அதாவது கன்யா போன்ற அனைவரும் ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், மன்மனா பவ. இவ்வாறு இருந்தால் நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். இது உங்களது சந்நியாசம் ஆகும். ஜெயின்களின், அதாவது சமணர்களின் சந்நியாசம் எவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. தலைமுடியை கையாலேயே நீக்கக்கூடிய கடுமையான நியமம் இருக்கிறது. இங்கு இருப்பதோ எளிய ராஜயோகம் ஆகும். இது இல்லற மார்க்கத்தினுடையதாகும். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஒரு ஜெயின் முனி தனது புது தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் எனில் அதை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று கூற மாட்டோம் அல்லவா? அது இப்பொழுது மறைந்து விட்டது. யாரோ ஒருவர் ஜெயின் மதத்தை நடத்தினார். பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. ஆதி தேவை பிதா என்றும் ஜெகதம்பாவை தாய் என்றும் கூறுகின்றோம். ஆதி தேவன் பிரம்மா என்பதை அனைவரும் அறிவர். ஆதாம் பீபி, ஆதாம் ஏவாள் என்று கூறுகின்றனர். இந்த ஆதாம் ஏவாள் இப்பொழுது தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றனர் என்பது கிறிஸ்துவர்களுக்கு தெரியாது. மனித சிருஷ்டியின் தலைவர் இவர் ஆவார். இந்த ரகசியமும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். சிவனுக்கு மற்றும் லக்ஷ்மி நாராயணனுக்கு இவ்வளவு கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனில் அவர்களது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையும் ஞான கடலாகிய தந்தை வந்து புரிய வைக்கின்றார். பரம்பிதா பரமாத்மாதான் ஞானம் நிறைந்தவர், ஞான கடலானவர், ஆனந்தத்தின் கடலானவர் என்று கூறப்படுகின்றார். பரமாத்மாவின் இந்த மகிமைகளை சாது சந்நியாசி போன்றவர்கள் எவருமே அறியவில்லை. அவர் சர்வவியாபி என்று அவர்கள் கூறிவிட்டனர். பிறகு யாருக்கு மகிமை செய்ய முடியும்? பரமாத்மாவை அறியாத காரணத்தினால்தான் தன்னையே சிவன் என்று கூறிக்கொள்கின்றனர். இல்லையெனில் பரமாத்மாவின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது! அவர் மனித சிருஷ்டியின் விதையானவர். நம்மை குதா, அதாவது இறைவன் படைத்திருக்கின்றார். நாம் அவரது படைப்புகள் என்று முஸ்லிம்களும் கூறுகின்றனர். படைப்பு மற்றொரு படைப்புக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது.
அந்த விதை வடிவமானவர், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. விதையிடம் மட்டுமின்றி முதல் இடை கடையின் ஞானம் எந்த மனிதரிடத்திலும் இருக்கவே முடியாது. விதையானவர் சைத்தன்யமாக இருக்கின்றார் எனில் ஞானமும் அவரிடத்தில் அவசியம் இருக்கும். அவர் வந்துதான் உங்களுக்கு முழு சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் கொடுக்கின்றார். இந்த சக்கரத்தை அறிந்ததன் மூலம் நீங்கள் சத்யுகத்தின் சக்கரவர்த்தி ராஜா, அதாவது ஸ்வர்க்கத்திற்கு ராஜாவாக ஆகிவிடுகிறீர்கள் என்பதையும் விளம்பர பலகையில் எழுத வேண்டும். எவ்வளவு எளிய விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், எதுவரை உயிர் வாழ்வீர்களோ அதுவரை என்னை நினைவு செய்ய வேண்டும். நான் சுயம் இந்த வசீகர மந்திரத்தை கொடுக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் விக்கர்மங்கள் விநாசம் ஆகும். இந்த சுயதரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தால் மாயையின் கழுத்து துண்டிக்கப்பட்டுவிடும். நான் உங்களது ஆத்மாவை தூய்மையாக்கி அழைத்து செல்வேன். பிறகு நீங்கள் சத்தோ பிரதான சரீரத்தை அடைவீர்கள். அங்கு விகாரம் இருக்காது. விகாரமின்றி உலகம் எப்படி இயங்கும் என்று கேட்கின்றனர். நீங்கள் தேவதைகளின் பூஜாரிகளாக இல்லை என்று கூறுங்கள். லக்ஷ்மி நாராயணனை சம்பூர்ண நிர்விகாரி என்று மகிமை பாடுகின்றனர். ஜெகதம்பா, ஜெகத்பிதா நிர்விகாரிகளாக இருக்கின்றனர். ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து பத்தீதத்திலிருந்து பாவனம், ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றனர். புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தபஸ்யா செய்கின்றனர். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த பழைய உலகை புத்தியினால் மறப்பதற்காக நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தன்னை சாந்தி தாமத்தில் வசிப்பவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து உண்மையான வருமானம் செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும். இரண்டாவது, ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து தன்னை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாயாவின் தலையை துண்டிப்பதற்கு சதா சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். சம்பன்ன நிலை மூலம், அதாவது நிறைந்த நிலை மூலம் சதா திருப்தியின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் ஆகுக, செல்வந்தன் ஆகுக. சம்பன்ன நிலை, அதாவது நிறைந்த நிலை மூலம் சதா திருப்தியின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் ஆகுக. விளக்கம். ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இவை சுயராஜ்யத்தின் சம்பத்தி, அதாவது செல்வம் ஆகும். யார் இந்த அனைத்து சம்பத்திகளையும் சம்பன்னம், அதாவது நிறைந்த சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா திருப்தியாக இருக்கிறார்கள். அவர்களிடம் அப்பிராப்தியின் பெயர், அடையாளம் இருக்காது. எல்லைக்கு உட்பட்ட இம்சைகளை பற்றிய ஞானம் இல்லாதவரையே சம்பத்திவான் என்று கூறப்படுகிறது. அவர்கள் சதா வள்ளலாக இருப்பார்கள், யாசிக்க மாட்டார்கள். அவர்கள் இடைவிடாத சுகம், சாந்திமயமான சுயராஜ்யத்தின் அதிகாரிகளாக இருப்பார்கள். எந்தவிதமான சூழ்நிலையும் அவர்களுடைய இடைவிடாத சாந்தியை துண்டிக்க முடியாது. ஸ்லோகன். ஞானக்கண் மூலம் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. ஞானக்கண் மூலம் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. ஓம் சாந்தி.